ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சுரங்க திட்டங்களுக்கு அனுமதி பெறுவது தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சுரங்க திட்டங்களுக்கு அனுமதி பெறுவது தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். சுரங்க திட்டங்களுக்கு அனுமதி பெறுவது தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பில் இருந்து விலக்கு என்று எதிர்ப்பு தொடர்பாகவும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். சுரங்க திட்டங்களுக்கு அனுமதி பெறுவது தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். ஒன்றிய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்துள்ளதால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதனை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ஒன்றிய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விளக்கம் அளித்த நிலையில் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் வளம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை குறித்து கடிதத்தின் வாயிலாக தெரிவித்த நிலையில் அந்த கடிதத்தில் இந்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அமைச்சகத்தில் மதிப்பீட்டு பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்களின் அடிப்படையில் அலுவலக குறிப்பாளர்கள் மீது கவனத்தை ஈர்க்க விரும்புவதாக குறிப்பிடப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் மேலும் இந்த குறிப்பாணையில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தீ உள்ளிட்ட கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அட்டவணை பகுதி கீழ் குறிப்பிடப்பட்ட அரிய வகை கனிமங்கள் அனைத்து திட்டங்களும் பொதுமக்களுடைய கருத்து கேட்பு திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுவது என்றும் அத்தகைய அனைத்து திட்டங்களுக்கும் சம்பந்தப்பட்ட புத்தக அளவை கருத்தில் கொள்ளாமல் மத்திய அளவில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தலையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் கடற்கரை மணல் அமைப்புகள் படிந்துள்ள அரிய மண் கனிம கூறுகளின் படிவுகள் கொண்டுள்ள என்றும் மேலும் இந்த கடற்கரைகள் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை என்றும் முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மன்னார் வளைகுடா பாக் வளைகுடாவின் மணல் கடற்கரையில் அழிந்து வரும் ஆமைகளுடைய இனப்பெருக்கம் வேண்டும் பவளைப்பாறைகள் தடுப்பு நிலங்கள் மற்றும் மணல் திட்டுகளுக்கு தாயகமாக இருக்கிறது என்றும் அவை கடலரிப்பு மற்றும் சூறாவளி நகர்வுகளுக்கு எதிராக இயற்கை கேடயங்களாக செயல்படும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த சூழலில் பள்ளியில் இந்த கடலோர இத்தகைய சூழலில் அந்த பள்ளிகள் நிறைந்த சூழலாக தமிழ்நாடு விளங்குகிறதும் குறிப்பாக பல்வேறு கடற்கரைகளையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக மத்திய அரசினுடைய இந்த மக்கள் பொதுமக்களுடைய உரிய ஆலோசனை பட வேண்டும் என்ற அந்த ஏற்கனவே உள்ளதை மீண்டும் தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.